இன்றைக்கி காலையிலே மீன்காரனே மீன் கொண்டு வந்திருக்காங்க. நான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனை பார்த்துட்டு அப்படியே ரூபாய் எடுக்க போகலாம் அப்படின்னு வீட்டுக்குள்ளே வந்தேன்னா அந்த டைம் அண்ணி வந்துட்டாங்க. அப்புறம் அண்ணி நானே வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. மீன் பார்த்தீங்கன்னா கண்ணங்குழி சாலையில் சின்ன சைஸு, சரியா? இதை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நானும் ஃப்ரை பண்ணலான்னு தான் நினச்சேன். ஆனால் இன்றைக்கி நான் ஃப்ரை பண்ணக்கூடிய ஐடியாவில் இல்லை. ஏன்னா நம்ம பொரிச்சு கொடுக்க எண்ணெயும் அதிகமாக செலவாகுது. கூடவே பார்த்திங்கன்னா வெயிட்டும் கூடவே சேர்ந்து ஏறுது. அதனால் கொஞ்சம் ஆயில் ஐட்டத்தை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் எல்லா மீனையும் போட்டு குழம்பு தான் வைக்க போகிறேன். அண்ணி வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ப்ரூனோக்கு ஒரே ஹாப்பி. இன்றைக்கி வந்து நமக்கு மீன் குழம்பு தயார், இன்றைக்கி மீன் குழம்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணிட்ட வந்து கொஞ்சம் நேரம் மோப்பம் பிடிச்சி இருந்துகிட்டே இருந்தாங்க. கண்மணி படுத்திருந்த கண்மணியும் ஓடி வந்து அண்ணிட்ட ஒரு ஹாய்களோ சொல்லிட்டு போய் படுத்தாச்சு. அப்புறம் அண்ணி வந்து மீனை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அப்புறம் நான் இதை கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனை பார்த்தேன். மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. கூடவே பார்த்தீங்கன்னா இவ்வளோ மீனும் பார்த்தீங்கன்னா 100 ரூபா. அவங்க வந்து கவுண்ட் பண்ணாமல் சும்மாவே வாரி எடுத்து தான் தந்தாங்க. அப்படியே நான் குழம்பும் வச்சாச்சு. இந்த மீன் நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்காம